ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா தீபக் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. யாருகிட்ட உட்காந்து? டப்பா அருண் கிட்ட உட்காந்து. நான் தான் முதல்ல சொன்னோம்லங்க, விஜய் டிவில நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே ஒரே கூட்டணி தான், இதுல தீபக் மட்டும் வேறெல்லாம் கிடையாது, தீபக்கும் அதே குட்டையில ஊர்ன மட்டும் தான், அவர்கிட்ட எல்லாம் நீதி நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. விஷால், சத்யா, அருண், ரஞ்சித் இவங்களுக்கு தான் சொம்பு தூக்கார் அப்படிங்கறத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருந்தேன். ஏன் தீபக் கேப்டனா இருக்கும்போது கூட மஞ்சரி, முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரையுமே அருண் பிரசாத் மார்க் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் அந்த இடத்துல கேப்டனா இருந்த தீபக் வந்து முழுக்க முழுக்க அருண் பிரசாத் பண்ணது சரிதான், நானும் அருண் கூட தான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு அவர் கதறி எழும்போது அதெல்லாம் ஒத்துக்கிறாரு, ஒளறாரு. அதாவது இன்னைக்கு நடந்த சண்டையை பொறுத்தவரை அருண் மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருணுக்கு பட்ட பேரா ட்விஸ்டர் அப்படிங்கிற பட்ட பேரை சத்யா வச்சிருந்தாரு. அந்த பட்ட பேரை சொல்லி தீபக் கூப்பிட்ட உடனே அருண் ட்ரிகர் ஆகி அந்த பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பி கொண்டு போறாரு. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அருண் மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அருண் கிட்ட சண்டை போட்டுட்டோம், அருண் கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி கிட்ட, ரஞ்சித் கிட்ட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. இந்த வார கேப்டனா இருக்கிற ரஞ்சித் வந்து வாங்க நீங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாரு. ரெண்டு பேருமே தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தீபக் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்ன, விஷால, சத்யாவ, ரஞ்சித் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் கேப்டனா இருக்கும் போது கூட நீ மஞ்சரி கிட்ட கை கூப்புற மாதிரி ஒரு மார்க்லாம் பண்ண, அந்த நேரம் நான் தான் கேப்டன், என்ன பொறுத்தவரை அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு பேசினா உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன், எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும்டா, நான் உங்ககிட்ட ஜாலியா தான் பேசினேன், நீ அதை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்ட, நீயே என்கிட்ட இப்படி நடந்துக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அல்றாரு. அடை எச்ச, நீயும் அதே எச்ச கேங் தானா? நான் சொன்னேன், எவனாவது நம்புனீங்களா? இல்ல தீபக் சூப்பர் கேம் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. இன்னைக்கு அவர் வாயாலே அவர் சொல்லிட்டாருங்க, மஞ்சரி பக்கம் தான் நியாயம் இருக்குது, இருந்தாலும் கேப்டனா இருக்கிற நான் வந்து உன்னை காப்பாத்தணும், எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல உன்னை காப்பாத்தணும் அப்படிங்கிற உன் பக்கம் நின்ன அப்படிங்கறத இந்த இடத்துல தீபக்கே ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, முத்துக்குமரன் பேசும்போது கூட நான் உனக்கு ஆதரவா தான் பேசினேன், என்ன பொறுத்தளவுல எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்லங்க, விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே அதிகப்படியான நபர்கள் பிக் பாஸ் வீட்ல இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்தளவுல வெறும் ஒரு பேச்சாளராக இருக்கிற முத்துக்குமரனுக்கு எதுக்காக இவ்வளவு கிளாப்ஸ் வருது, மக்கள் எதுக்காக ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மேல முழுக்க முழுக்க வன்மத்தை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே சிரிக்கிறது எல்லாமே போலியான சிரிப்பு தான். முத்துக்குமரனுமே தீபக் கிட்ட மட்டும் தான் ஏமாந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். தீபக் அவர் ஒரு அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அளவு தகுதியான நபர் தீபக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. அவரை பொறுத்தளவுல நாங்கெல்லாம் நடிகர்கள், நீ எல்லாம் யாருடா அப்படிங்கிற மாதிரி தான் முத்துக்குமரனை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாலே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஒண்ணு இந்த விஜய் டிவியோட குள்ளநரிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரியே தீபக்க பொறுத்தளவுல நேர்மையானவர், நியாயமானவர், அவரோட கருத்துக்களை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றீங்கல்ல. இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டாரு, விஜய் டிவில நடிக்கிற நடிகர்களுக்கு நான் சொம்பு தூக்குவேன்டா, நீங்க என்னடா பண்ணுவீங்க, கெட்ட பேர் வந்தாலும் எனக்கு பரவாயில்லடா, அதனாலதான் நான் கேப்டனா இருக்கும்போது முழுக்க முழுக்க அருணுக்கு சொம்பு தூக்குனேன் அப்படிங்கறத அவர் வாயிலே ஒத்துக்கிறாரு. அவரை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.